ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, 2 நிமிஷமே அதிகம் இந்த சட்னி செய்கிறதுக்கு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்னதாக புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் 2 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருக்கிறதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 அல்லது 4 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு, கடலை, மிளகாய் எல்லாமே நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. மிளகாயெல்லாம் எவ்வளோ அழகாக செவந்துருக்கு பாருங்கள். கருக விட்டுட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் பொறுமையாக இதை வறுத்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது சட்னியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கங்க. கருவேப்பிலையோட ஈரப்பதம்லாம் போய் நல்லா வறுத்து வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து அதையும் வறுத்துக்கங்க. இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிங்க அப்படின்னா கஞ்சி சாதம், பழைய சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்த சட்னி இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் திக்காக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நிச்சயமாக மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கடலையோட வாசம் எல்லாமே குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு நீங்கள் இந்த சட்னி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கங்க. ஏன்னா இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சட்னி ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். மறந்துடாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.